மகர ராசி மகர ராசிக்கு எப்படி இருக்குன்னா இந்த ஒபிசிட்டி ப்ராப்ளம் வரும், அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம பேசிகிட்டே இருக்கோம், யாரும் கேட்கவே மாட்டேங்கிறாங்களே, நம்ம இவ்வளோ சொல்கிறோம் ஒத்துக்க மாட்டேன். இந்த இரிட்டேஷன்ஸ் ஃபீல் பண்ணுவாங்க ஃபேமிலியில். இரிட்டேஷன்னா எனக்கே முடியல, கொஞ்சம் கடைக்கு போயிட்டு வரலாம்லன்னு, அது எனக்கு முடியலன்னு. ஸோ இந்த நீங்கள் சேம் இதில் இருக்கக்கூடிய டைரக்ஷன் இருக்கக்கூடிய நபர்களை சந்திக்கும் பொழுது சில டைமில் ஒத்து போகும், சில டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்கிறோமோ அதையே காட் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்கும். இதெல்லாம் மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ ஏற்படும். வேலைகளில் டக்கு 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 டக்குன்னு முடியும். ஆனால் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, இதை கொஞ்சம் சூக்ஷமாக பார்க்கணும். எந்தெந்த வேலையெல்லாம் ஸ்பீடாக முடிக்கிறதோ பின்னாடி அந்த வேலைக்கெல்லாம் ப்ராப்ளம் வரும். இப்போது ஒரு சில பேர் என்னவாங்க, இந்த நான் இடத்துக்கு வாடகைக்கு வரேன்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் வாங்கி செலவு பண்ணிடுவாங்க, நான் வரலன்றுவாங்க. அப்போ அந்த அட்வான்ஸு திருப்பி நான் 2 இடத்துலேருந்து வாங்கி கொடுத்து, இந்த மாதிரி சின்ன சின்ன கொலாப்ஸ் எல்லாம் அப்பப்போ ஏற்படக்கூடியதாக இருக்கும். மற்றபடி மகராசி என்பவர்களுக்கு சூப்பராக இருக்குது. 2ஆம் இடத்துல ராகு இருக்கங்காட்டி இவர்கள் பேச்சில் கவனம் தேவை. டக்குன்னு பேசிடுவாங்க, அது மற்றவங்களை எப்படி கொடுத்ததுன்னு தெரியாமல் போயிடும். அதுதான் அவங்ககிட்ட இருக்கக்கூடிய மைனஸ். பண விவகாரங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றவங்களுடைய பயணத்தை உபயோகப்படுத்தி பண்ணக்கூடிய தொழிலில் ரொம்ப 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 கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதை மட்டும் மகராசி என்பவர்கள் பார்த்தா போதும். மற்ற எல்லாமே மகர ராசிக்கு ரொம்ப நன்னா இருந்துருக்கும், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இடத்துக்கு ஏற்ற மாதிரி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மாறிப்பாங்க. வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்தீங்கன்னா ஐயப்ப சாமி குலதெய்வ வழிபாடு.